வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய தலைப்பை பார்க்கலாம். முதலில், யாருடன் கூட்டணி என்பதை அறிய 6 மாதம் காத்திருங்கள். பாஜகவுடன் கூட்டணி பற்றிய கேள்விக்கு இபிஎஸ் பதில். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தருவதாக சொல்லவில்லை, திடீரென கூட்டணி ரூட்டை மாற்றுகிறாரா பழனிசாமி? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பிஜேபி சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னும் 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்முடன் இணைய காத்திருக்கின்றனர். அதற்கு முன்னதாக நந்தகுமார் சார், உங்களிடமிருந்து இந்த விவாதத்தின் தலைப்பை ஒட்டிய ஒரு முக்கியமான கருத்து. காத்திருங்கள் என்று இபிஎஸ் அவர்கள் சொன்னது யாரை நோக்கி? தொண்டர்களையா, நிர்வாகிகளையா, கூட்டணி கட்சிகளையா, இல்லை தனக்குத்தானே நாம் கொஞ்சம் காத்திருப்போம், சூழ்நிலைகள் எப்படி அமைகிறதோ அதற்கேற்றா போல் கூட்டணி அமைப்போம்? இந்த காத்திருங்கள் என்பது எந்த வார்த்தை யாரை நோக்கியது? வணக்கம். இந்த காத்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுடைய கட்சி தொண்டர்களை நோக்கி தான் அவர் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, 2024 அந்த தேர்தலில் கூட்டணியை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் களத்துல வேலை செய்யுங்கன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு 2024 அவங்களால கூட்டணி அமைக்க முடியாம போயிடுச்சு. எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிஜேபிக்கு பின்னாடி இருந்த ஒரு அணிதிரள்கள் கூட எடப்பாடியார் அவர்கள்கிட்ட பார்க்க முடியாம போச்சு. அதுல பிரதானமான கட்சியா விஜயகாந்த் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எஸ்டிபிஐ கட்சி, இந்த 2 பேர் தான் அவங்களோட இருந்தாங்க. எஸ்டிபிஐயும் அதிமுக அவங்களுடைய இரட்டை இலை சின்னத்திலேயே தான் அவங்க போட்டி போட்டாங்க. அப்ப ஒரு கட்சி பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி தான் இருந்துச்சு. இப்போ அது இல்லாம 2021 கொஞ்சம் ஒன்றுபட்டு இருந்த அதிமுக இப்போ 2024 ரொம்ப பிரிஞ்சு போனவங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லாம, எடப்பாடி எப்பயுமே சொல்றது, என்னால விலக்கப்பட்டவர்கள்னு சொல்லுங்க, விலகி போனவர்னு சொல்லாதீங்க, திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி விலகி போன போது அந்த அதிமுகவுடைய ஒரு ஒற்றுமை அங்க குலைஞ்சிருக்கிறதா கட்சிக்காரங்க மத்தியில பார்க்கப்படுது, பொதுமக்கள் மத்தியிலையும் பார்க்கப்படுது. இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி முழுக்க எடப்பாடியார் கையில இருக்கு. அவரும் ஒரு பொதுச் செயலாளரா இருக்காரு, கட்சி அவர்கிட்ட தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு பொதுமக்கள் பார்வையிலையும் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் பார்வையிலையும் என்ன இருக்குன்னா, அதிமுக பழைய பலத்துல இல்லை, அவங்க பிரிஞ்சிருக்கிறதுனால தான் அவங்க எலெக்ஷனை தோக்குறாங்க. பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு 53 வருஷம் முடிஞ்ச அதிமுக நடந்து முடிந்த 2 இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி ஆகட்டும், ஈரோடு கிழக்கையும் ஆளுங்கட்சியா இருந்தவங்க 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி வந்த ஒரு இடைத்தேர்தலில் நிற்க மாட்டேங்கிறாங்க போது, இந்த தொடர்ந்து சந்திச்சுட்டு வரக்கூடிய தோல்வி இந்த இடைத்தேர்தல்கள்லயும் பிரதிபலிச்சுன்னா அவங்களுக்கு 2026 கூட்டணி அமைக்கிறதுக்கு பெரிய இடர்பாடா அமைஞ்சிருங்கிற ஒரு பயம் அவங்க கிட்ட இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்போ 2026 தேர்தல் அதிமுகவுக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, எடப்பாடி அவர்களுக்கு ஒரு வாழ்வாசாவா தேர்தல் தான். அது ஏற்கனவே அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி பயன்படுத்துற வார்த்தை தான் இது. அப்ப 2026 அவர் காத்திருந்து கொடுத்திருங்கிறது அந்த கட்சிக்கு தொண்டர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நான் பாக்குறேன். நீங்க கொடுத்துருங்க, நம்ம ஒரு வலுவான கூட்டியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம 2024 இருந்த மாதிரி இந்த 2026 அமைஞ்சிடாது, திடகாத்திரமான ஒரு கூட்டணி அமைப்போம். அதுல இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரே மையப்புள்ளி இன்னைக்கு என்ன வருதுன்னா, எப்படி ஆல் இந்தியா லெவல்ல பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கணுங்கிறது ஒரு ஆன்டி பிஜேபிங்கிற ஒரே மையப்புள்ளியை வச்சு பல கொள்கை கோட்பாடு உடைய கட்சிகள் இந்தியா கூட்டணிங்கிறதுல ஒன்றிணைஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சரி, தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு மையப்புள்ளிக்குள்ளார மற்ற கட்சிகள், குறிப்பா பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் அதை நோக்கி நகர்றாங்க. அவங்க மற்ற கட்சிகளையும் அதை நோக்கி நகர்த்துவாங்க அப்படிங்கிறதுதான் அவங்க இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த பேட்டியில இருந்தாகட்டும், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் தேசிய தொலைக்காட்சியில பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்கும் போது
உங்களாலதான் அந்த கூட்டணி முறிஞ்சிடுங்கிறாங்க. இப்ப 2026 எப்படி இருக்க போகுதுன்னு கேட்கும் போது, இல்ல நான் வந்து ஒரு சாதாரண மனிதன் தான், ஒரு சாதாரண தொண்டன் தான், மேல என்ன முடிவு பண்றாங்களோ அதைத்தான் எடுக்க போறோம். ஆனா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு எண்ணம் என்ன தீர்க்கமா இருக்குன்னா, திமுகவை ஆட்சி கட்டத்துல இருந்து இறக்குறது தான். அதுக்காக நாங்க we are ready to do anything and everything அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. அப்போ எந்த விதமான சமரசத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அன்னைக்கு அண்ணாமலை அடிக்கோடிட்டு காமிச்சாரு. இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் சொல்றதும் வந்து நமக்கு திமுகவை தவிர மீதி எந்த கட்சியா இருந்தாலும் நமக்கு உடன்பட்ட கட்சி தான் அப்படின்னு சொல்லும் போது அவரும் அந்த மையப்புள்ளியை நோக்கி நகர்றாரு. ஏன்னா 2026 தேர்தலினுடைய வெற்றி அதிமுகவுக்கும் குறிப்பா எடப்பாடியார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தான் நான் பாக்குறேன். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். சற்று முன்னதாக நம்முடன் இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து திரு விஜயகுமார் அவர்கள். வரவேற்கிறோம் சார். வணக்கம். விஜயகுமார் சார், சற்று முன்னதாக நந்தகுமார் சார் அவருடைய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது கடந்த தேர்தலில் கூட்டணி என்பது சரியாக ஒரு வியூகம் வகுக்கப்படவில்லை. அடுத்ததாக என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2 இடைத்தேர்தல்களிலும் அதிமுக நிற்கவில்லை. ஏனென்றால் தோல்வியை தழுவி விடுவோம் என்ற பயத்தால். இந்த 2 விஷயமும், தோல்வியை தழுவி விடுவோம் என்ற பயம், அடுத்ததாக சரியான கூட்டணி அமைக்கவில்லை என்றால் இந்த வாழ்வா சாவா என்று இருக்கின்ற அந்த 2026 தேர்தல், இதையெல்லாம் மனதில் வைத்துதான் கொஞ்சம் காத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். அதோட நம்ம ஆட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாற்று கருத்தில்லை, 2.5 கோடி தொண்டர்களும் அதிமுகவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள்தான். ஆனால் மக்களிடையே ஒரு கருத்து நிலவுகிறது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் இவர்கள் ஆட்சிக்கு வரலாம் என்று. இதில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உங்களுடைய பார்வையில்? ஐயா சார்ஸ் பேசும்போது சொன்னாரு, இடைத்தேர்தல்ல போட்டியிலிருந்து விலகி கொண்டது வந்து பயம் என்பதில்லை, இது ஒரு வியூகம். அதாவது ஈரோடு கிழக்கு 10 மாசத்துல பொது தேர்தலை சந்திக்க போகுது, அப்படி சந்திக்கிற ஒரு 10 மாதத்துல தேர்தலை சந்திக்க வேணாம். புறக்கணிப்பு என்பது திமுக, அவருடைய திமுக தலைவர் கருணாநிதி இருக்கும் போது அவர்கள் மருகாபுரி இடைத்தேர்தல் எல்லாம் வந்து புறக்கணித்து இருக்கிறார்கள். புறக்கணிப்பு என்பது பயம் அல்ல, அது ஒரு வியூகம் என்பதை சொல்லுகிறேன். 2வது என்னன்னா, தேர்தல் கூட்டணி என்பது இன்னும் 6 மாதங்கள் காத்துங்க. ஏன்னா 1 வருடம் இருக்கு இன்னும் தேர்தல் நடப்பதற்கு சரியாக. ஒரு 6 மாதத்துல ஒரு வலுவான கூட்டணி இருக்கும் அமையும் அப்படின்றாரு. அவரு சொல்லும் போது எங்க பொதுச் செயலாளர், திமுக தான் அதிமுகவுடைய எதிரியே வந்துட்டு திமுக தவிர வேற எந்த கட்சி தமிழ்நாட்டில் இல்ல அப்படின்றத விளக்கமா சொல்லியிருக்கிறார். அப்படி திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமையறதற்கான வாய்ப்புகள் அமையலாம் என்பதும் அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவேதான் 6 மாதங்கள் காத்திருங்கள், பொறுத்திருங்கள். உங்களுக்கு மக்களுக்கு தெரியாம ஒரு கூட்டணி மக்களுக்கோ பத்திரிகையாளர்களுக்கோ ஊடகவியலாளர்களுக்கோ தெரியாமல் இருக்காது இந்த கூட்டணி. அதனால பொறுத்திருந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. 2வது என்னன்னா, பிரிந்தவர்கள் சேருவார்களா, அது இது வந்து கட்டமைக்கிறது. இப்படி ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு மைனஸ வந்துட்டு வந்து அதிமுக பக்கம் வந்து சாய்ப்பது. இதனால பிரிஞ்சவர்கள்லாம் சேர்ந்தாதான் அதிமுக வலுவாக இருக்கும். அதிமுக எப்போதுமே வலுவாக எங்க பொதுச்செயலாளர் ஒரு சாதாரண தொண்டன் கட்சியிலிருந்து விலகினா கூட அந்த தொண்டன் நம்முடன் வர வேண்டும், நமது கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பது ஒரு சாதாரண ஐடியாலஜி. ஆனால் ஒரு தலைவராக இருந்தவர்கள், முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து வெளியே போயிருக்காங்க என்பது அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏன் வரவில்லை என்பதுதான் மக்களிடையே நிலவும் ஒரு கருத்து. அதாவது வந்து சாதாரண தொண்டன் கூட தவறு செய்தா கூட அவன் மீது கட்சி நடவடிக்கை எடுக்காம அவன் செய்யற தவறு இங்க வந்து கண்டு காணாமல் போவது திமுக. என்ன தவறு செய்து விட்டார்? அதிமுகவை பொறுத்தவரை ஒரு தொண்டன் மீது ஒரு தவறு இருந்தா உடனே கட்சியை விட்டு நிற்பது ஆரம்ப காலத்துல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அந்த வழியில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான். அப்படிதான் அந்த வகையில தான் நாங்க வந்து கொண்டு இருக்கிறோம். அதனால வந்து இதெல்லாம் கிடையாது. அதாவது எங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களை தவிர அத்தனை பேரும் வந்து சேரலாம்னு சொல்லிட்டாரு. 2வது தேனியினுடைய மாநாடு போல நடந்த புரட்சி தலைவர் அம்மா அவருடைய 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்துல, அதாவது இந்த இயக்கத்திற்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாது, இந்த இயக்கம் வந்துட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் ஜானகி அம்மாள் போல பெருந்தன்மையோட நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு
வேண்டுகோளா வச்சிருக்கிறாரு. ஆகவே இந்த இயக்கத்தால் முகவரி பெற்றவர்கள், இந்த இயக்கத்தால் அடையாளம் காணப்பட்டவர், இந்த இயக்கத்தால் வளர்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதன் இரட்டை இலை சின்னத்திற்கோ எந்தவித இடையூறும் செய்யாமல் அவர்கள் எல்லாம் வழிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைப்பார்கள். நான் இன்னொன்னு சொல்றேன், இல்ல வழிவிட்டு நிக்கிறதுன்றது வேற, வழியிலேயே நிக்காதீங்கன்றது வேற இல்ல. இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் உங்களுடைய விளையாட்டு வார்த்தை விளையாட்டுல அவர்கள் வழிதான் நிக்க சொல்ற, வழியில நிக்காதீர்கள் என்பத இடையூறு செய்யாதீர்கள் அப்படின்றது நம்ம சொல்றோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய வரலாற்றிலே பாத்தீங்கன்னா, ஒரு நிமிடம் அதாவது திமுகவினுடைய வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா திமுக 2வது தடவை ஆட்சி பெற்றதா வரலாறு கிடையாது. அதாவது 2வது தடவை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறு அவர்களிடம் கிடையாது. மக்கள் திமுக இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும். அது எப்படி என்பதை பொறுத்து இருந்து பாருங்கள். 2026 எல்லோருடைய ஐயா சார் நந்தகுமார் சார் பேசும்போது கூட திமுக வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்களாக இருக்கிறது. ஆகவே 2026 திமுக வெற்றி பெறாது, வாக்குகள் சிதறாது, எல்லோரும் அதிமுகவின் பக்கம் வாக்குகள் விழும். அதற்குண்டான வியூகத்தை எங்கள் பொதுச் செயலாளர் வகுத்துக் கொண்டு அதற்காக செயல்படுகிறார். பொறுத்திருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா பொறுத்திருக்கலாம். இப்போ நம்ம இப்ராஹிம் சார் என்ன பதில் சொல்றார் அப்படின்ற கேட்க வேண்டிய நேரம். சார், அதாவது பொறுத்திருப்போம், 2026 அத்தனை பேரும் அதிமுக பக்கம் அத்தனை ஓட்டுகளும் சிதறாமல் அதிமுகவை நோக்கித்தான் வரும், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு வியூகத்தின் மேல மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சு விஜயகுமார் அவர்கள் தன்னோட வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிஜேபி கலந்து கொள்ளவில்லை. திமுக எடுத்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க எல்லாம் ஒரே இடத்துல வியூகமா நிக்க போறாங்க. இந்த இரண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிற கட்சி. தமிழக மக்களுக்கு மும்மொழி தேவை என்கிற எங்களுடைய நிலைப்பாடு எந்த இடத்திலுமே மாறுதலுக்குரியதாக இல்லை. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை விட அதிகமாக தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 3வது மொழியாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹிந்தி மொழியே கற்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு சொல்லக்கூடிய மும்மொழி கல்விக் கொள்கையில் ஹிந்தி என்பது கட்டாயம் கிடையாது, விரும்பிய 3வது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம், இவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை திமுக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியா மக்களை கவன திசை திருப்புவதற்காக சில விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க. அது அவர்களுடைய தேர்தல் வியூகம் கிடையாது, அவர்களுடைய தோல்வி முகம். இங்க பாலியல் வன்முறை தமிழகத்தில் அதிகமா நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இருக்குது, ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது, அதே போன்று கனிம வளங்கள் கொள்ளை நடக்குது. இன்றைக்கு ஜாக்டோஜியை போன்ற திமுகவுக்கு ஆதரவளித்த அமைப்புகளே அடுத்து எதிர்க்கட்சி தலைவராக உங்களை அமர வைப்போம் என்று திமுகவை பார்த்து சொல்லி போராடக்கூடிய நிலை இருக்கு. 12 லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. 1.5 லட்சம் பேர் பணியிலிருந்தே வெளியில் போராடக்கூடிய நிலை இருக்கு. செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறல, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்டிடங்களாக இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் குடியால், மது போதையால், கஞ்சா புழக்கத்தால் கொலைகளும் கூட்டு பாலியல் வன்முறையும் ரொம்ப இலகுவா நடக்குது. இப்படி அடுக்கி கொண்டே போகக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து அமைச்சர்களே ஊழல்வாதிகளாக மாறி வெளிப்படையாக இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல நேரங்களில் கண்டிக்கக்கூடிய இந்த ஆட்சி. அப்ப இந்த மோசமான நிலை தமிழக மக்கள் வெறுப்புணர்வோடு திமுக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது தொடரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? 15 நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி மும்மொழி கொள்கையை பேசுவாங்க. அதுக்கு முன்னால 15 நாள் பார்த்தீர்கள் என்றால் நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசுவாங்க. அதற்கு 15 நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கும் இவர்களுக்குமான போராட்டமாக அறிவிப்பாங்க. அதற்கு 15 நாளைக்கு முன்னால் பார்த்தீர்கள் என்றால் இந்த வக்ஃபு வாரிய சட்ட மசோதான் பேசுவாங்க. எதையாவது ஒன்றை பேசி
கவனத்தை திசை திருப்ப வேண்டுமே தவிர இவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் நற்பெயர் கிடைச்சிருக்கான கிடையாது. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் திமுக கிட்ட இருக்கு, திமுகவிடமிருந்து ஆட்சி எப்படியும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கூட்டணி கட்சிகளை பற்றிய ஒரு விஷயத்தை மர்மமாகவே வைத்திருந்து 6 மாதம் பொறுத்திருங்கள்னு சொன்னது யாரை நோக்கி என்ற கேள்விதான் நான் பிரதானமா கேட்டேன். கொஞ்சம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்து இருக்கிறார் முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். சார் வணக்கம் சார். அவருடைய கருத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க சார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா இபிஎஸ் அவர்களுடைய கருத்து என்பது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதற்கு, அந்த கட்சியினரை மிகச்சிறப்பாக வேலை செய்வதற்கான ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது அவருடைய 2026 தேர்தல் வியூகமா இருக்கலாம். அதுல நாங்க எப்படி கருத்து சொல்ல முடியும்? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவுடைய கட்சி தொண்டர்களுக்கோ அல்லது ஊடகத்திற்கோ ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் அதுல பாஜக கருத்து சொல்லணும்ன்ற நிர்பந்தம் எங்கேயுமே கிடையாது. 26 தேர்தலை நோக்கி உங்களோட வியூகம் எங்க நிலை என்ன அப்படின்றது எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய எதிரி மட்டுமல்ல, பொது எதிரியாக இன்றைக்கு திமுக இருக்கிறது. மக்களால் இன்றைக்கு கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு பெரும்பான்மை கொண்ட ஒரு கூட்டணி அமைய வேண்டும். அந்த கூட்டணி மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதுல பாஜகவிற்கு என்றைக்கும் உடன்பாடு இருக்கிறது என்று தெளிவு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட்டணியை முடிவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரை ஜனவரி அல்லது பிப்ரவரி 2026 தான் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எங்களுடைய தேசிய தலைமை டெல்லியில முடிவு பண்ணி இங்க அறிவிப்பார்களே தவிர எங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்ட கட்டளை அடுத்த 8 மாதங்களுக்கு கட்சியை பலப்படுத்துவது, பூத் கமிட்டி நிர்வாகிகளை பலப்படுத்துவது, மக்களிடத்தில் திமுகவுடைய இந்த ஊழல, கனிம வள கொள்ளைய, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட கொண்டு போவது, மத்திய அரசு கடந்த 11 ஆண்டு கால ஆட்சியில மக்களுக்கு கொடுத்த திட்டங்கள், தமிழர்களுக்கான விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த தமிழக மண்ணில் திமுக ஆட்சி தொடர்ந்து இவர்கள் சொல்வது என்ன, மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது பொய்ன்னு நாங்க நிரூபிக்கும் விதமாக பல்வேறு ஆதாரங்களை நாங்க கொண்டு வரோம். இப்ப இருக்கிற அஜெண்டாவை பத்தி மட்டும் தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம், எங்களுக்கு கூட்டணி பற்றி எல்லாம் இப்போது கவலை இல்ல அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக எங்களுக்கு கூட்டணியை பற்றிய கவலை இன்றைக்கு கிடையாது. எங்களுடைய நோக்கம் கட்சியை பலப்படுத்துவது. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்தது. அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்துவமாக தான் போட்டியிட்டோம். அதற்கு பிறகு நடந்த நீங்க பாராளுமன்ற தேர்தல் எடுத்தால் தனித்துவமாக பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ தலைமையின் கீழே தான் எல்லாரையும் ஒருங்கிணைத்தோம். அப்ப வரக்கூடிய 2026 என்டிஏ தலைமையின் கீழே யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லோரையும் ஒருங்கிணைத்து திமுக என்கிற ஒரு தீய சக்தியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு, ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கதவுகளை திறந்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். வைத்தியநாதன் சார், தேசிய கட்சியான பிஜேபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா இப்ப என்ன அப்படின்னா, மாநிலத்தில் எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதுதான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில கட்சியான அதிமுக சிதறி கிடப்பவர்களை ஒன்று சேர்த்து கட்சியை பலப்படுத்துமா, இல்லை ஏற்கனவே இருக்கிற எங்களோட கொள்கையோட சித்தாந்தத்துல தான் போகுமா என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் 6 மாதம் காத்திருங்கள் கூட்டணி பற்றிய வியூகத்திற்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வியூகம் எதை நோக்கியதாக இருக்கும்? கூட்டணி கட்சிகளோட பலத்தை நம்பித்தான் அவருடைய ஆட்சி இருக்கிறதா? முதல்ல அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக இந்த இயக்கத்தை அம்மா அவர்கள் வச்சுட்டு போனாங்க. கண்ணு கட்டின தூரம் எதிரிகளே தென்படலைன்னாங்க. எனக்கு அப்புறமும் இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலம் வெற்றி நடை போடணும்னு இவ்வளோத்தையும் சூழல் வச்சுட்டு அம்மா சட்டமன்றத்திலே பேசிட்டு போனாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்கு யாருன்னா வருவாங்களா, திமுக அங்கேருந்து யாருன்னா கைடி விடுவாங்களா அப்படின்னு இலவ காத்த கிளி மாதிரி காத்துட்ருக்காரு. வழிமேல் வழி வச்சு காத்துட்டு. எதுக்கு? இந்திய பெரிய இயக்கம் அம்மா இருக்கும்போது எல்லாம் பாய்ஸ் கார்டன் கதவு தட்டினாங்க. வரிசையில் அண்ணன் விஜயகாந்த்லேருந்து பாமகலேருந்து வரிசையில் காத்துட்டு இருந்தாங்க. ஜிகே வாசன்லேருந்து மூப்பனார் வரைக்கும். அப்படி அம்மா ஆளுமை மிக்க கட்சியாக, ஆளுமை மிக்க தலைமையாக இருந்த காரணத்தினால் நல்லா சிறப்பாக எல்லாரும் எனக்கு அம்மா சீட்டு கொடுக்கும்போதே சொல்லுவாங்க, நான் கொடுக்குறது சீட்டு இல்லை, எம்பி தேர்தலில் இருந்தாலும் எம்பி உங்களுக்கு நீங்கள் எம்பி தொகுதின்னுவாங்க, எம்பி ஆகிட்டீங்கன்னுவாங்க.
அதே மாதிரி சட்டமன்றத்தில் இருந்தால் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. இன்னும் இப்போ வரைக்கும் யாருமே சார் சொன்ன மாதிரி அந்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா நாளைக்கு யாரை கூட்டணி போய் பிசன் குசன் நேற்று அறிவிச்சிட்டார்ல, தாவேக்கா வந்து அதிமுகவோட பயணிக்காது, தனித்தே போட்டின்னு அவர் சொன்னது. மாற்றங்கள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அவங்களாம் வந்து இப்போதான் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தான். யார் மாறுதலுக்கு உட்படுதுன்னா யார் சிஎம்? அங்கே கொள்கை ரீதியாக 2 பேருக்குமே முரண்பாடு வந்துடுது இல்லை. அவர் விஜய் நான் தான் சிஎம், என்னை ஏற்றுக்குறவங்க வாங்கன்றாரு. இவர் நான் தான் சிஎம், என் தலைமையில் தான் கூட்டணின்னு அண்ணன் எடப்பாடி சொல்லுவார். அதனால் அது வந்து பொருந்தாத கூட்டணி தான். அதனால் நல்ல முன்னாடியே அதை இழுத்தடிக்காமல் கடைசி நேரத்தில் காலம் வராமல் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. உங்களோட தமிழக வெற்றி கழகம் முதலே அந்த கதவை மூடிட்டாங்க, டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரும் சின்ன கட்சி வந்தீங்கன்னா நான் உங்களை வச்சுப்பேன், திருமாவளம் மாதிரி கட்சியில் இருக்கிறவங்க வந்தால் துணையாக இணையாக ஏதோ ஒரு பதிவை கொடுத்து நாங்கள் வச்சுக்கிறோன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் முதல்வர் கேண்டிடேட் நாங்கள் தான்ன்றதை மிக தெளிவாக அவங்களுடைய தேர்தல் அமைப்பாளர் வந்து தெளிவுபடுத்திட்டார். அதனால் அதில் வந்து இனிமேல் எதிர்பார்த்த ஒன்றே ஒன்று அதுதான், சீமானும் இவங்களோட கூட்டணி வர மாட்டார். அப்புறம் வேறு யார் இருக்காங்க? சந்திரபாபு நாயுடு வருவார் ஆந்திராவிலேருந்து, இல்லை தெலுங்கானா வந்து சந்திரபாபு தொண்டர்கள் போராதா? இல்லை அதுதான் 88 லட்சம் பார்த்துமே. 2.5 கோடி இதெல்லாம் 88 லட்சம் தானே ஓட்டே வந்திருக்கு பொதுமக்களோட ஓட்டோட சேர்த்து. அப்போ தொண்டர்கள் 40 லட்சம் பேருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தானே அர்த்தம். அதிமுக பலமாக இல்லை என்பதுக்கு நடந்து முடிந்த பல தேர்தல்கள் நம்மளுக்கு வந்து சொல்லியாச்சு. நம்மளும் பல பட்டிமன்றத்தில் நம்ம இதெல்லாம் விவாதம் பண்ணிட்டோம். அதிமுக நாளுக்கு நாள் சார் பலமா இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு தொண்டனாக நான் வந்து உங்களை வந்து நிர்வாகியா கேட்கல, ஒரு தொண்டராக இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டாம்னு உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க சொல்ல மாட்டீங்களா? அதுவும் இந்த பொது நிகழ்ச்சியில சொல்லும் பொழுது இது வந்து தலைமைக்கு கட்சியை பலப்படுத்தணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடைக்கோடி தொண்டன்லேருந்து 2ஆம் கட்ட தலைவர் வரைக்கும் என்ன மனசில் நினைக்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எடப்பாடியார் ஒரு தலைமையில் வந்து மக்கள் செல்வாக்கே இல்லாத ஒரு எடப்பாடியார் தலைமையில் இனிமேல் வெற்றி பெறாது என்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அங்கே எடப்பாடியாக இருக்கட்டும், இங்கே ஓபிஎஸ் அண்ணனாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் மட்டுமே கட்சி கிடையாது, இயக்கம் கிடையாது என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரோட சண்டையில் நம்ம இயக்கம் வந்து படுதோல்வி சந்திச்சிச்சு. இனிமேல் வந்து இவங்கள இல்லாமல் அண்ணன் செங்கோட்டையா மாதிரி ஆளுங்களோ இல்லை வேறு யாரோ வேலுமணியோ தங்கமணியோ யாரோ ஒருத்தர் இல்லை சிபி சண்முகம் இவர்கள் தலைமை ஏற்று இவங்களை 2 பேரும் ஒதுங்கி ஓரம் கட்டி வைக்க போகிறாங்கன்ற நிதர்சனமான தகவல் மிக விரைவில் வரப்போகுது. மக்கள் தொடர்ந்து கொதிச்சு எழுந்து போயிட்டான். விழுப்புரம் இது நம்ம விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டி இல்லை, இல்லை கிழக்கு வந்து இதுவாவது வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி போட்டியில். அங்கே கொங்கு மண்டலம் தான் இந்த சக்தி ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்கிறீங்க, அங்கேயே புறக்கணிச்சிட்டு ஓடுறீங்களா? அப்புறம் எப்படி எங்கே தான் நிற்க போகிறீங்க? கேட்டால் 2024 பாருங்கன்னா 2021 பார்த்துட்டோம், 2024 பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச 12 தேர்தலையும் பார்த்துட்டோம். ஒரு ஒற்றை தலைமை தான் வேணும், நான் வெற்றி பெறுவேன்னு சொன்னார் அண்ணா எடப்பாடியார். ஒற்றை தலைமை வந்தாலும் நீ வெற்றி பெற மாட்டேன், ரெட்டை தலைமை வந்தாலும் வெற்றி பெற மாட்டேன். எந்த மக்கள் செல்வாக்கு சுத்தமாக இல்லை. நான் உங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட தொண்டர்கிட்டே உங்ககிட்ட என்ன உணர்வு பிரதின்றது கூட உங்ககிட்ட பிரதிபலிக்க முடியாது. சரிங்க சார். விஜயகுமார் சார், இதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது அந்த கடைக்கோடி தொண்டருக்கு கூட இபிஎஸ் அவர்கள் மீது ஒரு பற்றோ பாசமோ இவர் நமக்கான தலைவர் அப்படின்ற எண்ணமோ ஆட்சியை பிடிப்பார்ன்ற நம்பிக்கை இல்லாத பொழுது எப்படி அந்த வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி கட்டிலில் ஏறப்போவது அதிமுக தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதாவது நடக்கிற இந்த திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலையும் அதிமுக தொண்டர்களுடைய எழுச்சியும் பாத்தீங்கன்னா இப்போது சமீபத்துல 24ஆம் தேதி அம்மாவுடைய பிப்ரவரி 24 அம்மாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் தன்னெழுச்சியாக வந்து ரொம்ப மிகுந்த எழுச்சியோட தேனியில அவர் வந்துட்டு பொதுக்கூட்டம் தான் பேச போனார். ஆனா அந்த பொதுக்கூட்டமே மாநாடு அளவுக்கு இருந்தது. இப்படி ஒவ்வொரு மாநாடு அளவுக்கு இருந்தது. ஆனா தொண்டர்கள் எதிர்பார்த்த விஷயத்த அவர் சொன்னாரா? அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு அவர் பேசினாரான்றதுதான் கேள்வி. ஆமா, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, தொண்டர்களுடைய நம்பிக்கை ஊட்டுற விதத்துலதான் அவர் பேசினாரு. தொண்டர்களும் நம்பிக்கையோட தான் பயணம் செய்கிறோம். அதாவது இப்ப என்ன வேணாலும் சொல்லலாங்க, பேசலாங்க. தேர்தல் களம், அந்த களத்துல அதிமுக அதாவது அவர் மீது வைக்கின்ற விமர்சனத்தை காட்டனையும் ஒரே ஒரு வெற்றியின் மூலம் அதை வந்து நிரூபிப்பாரு. அதற்கான இதுதான் பொது தேர்தல் வருகிற பொது தேர்தல். கடந்த தேர்தல்லாம் நீங்க நின்று இருந்தீங்கன்னா, வெற்றி பெற்று இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அந்த தேர்தல்ல நிக்கவே இல்லை அப்படின் போது எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும்
அப்படின்னு எதிர்கேள்வி வைக்கிறாரே வைத்தியநாதன் சார். அதற்கான விளக்கத்தை எங்க தலைமை கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் கொடுத்ததுக்கு பிறகும் இவர் மீது விமர்சனத்தை வைக்கப்படணும்ன்ற ஒரே ஒரு இதுக்காக விமர்சனங்களை வைக்கிறாங்க. அங்க அதெல்லாம் காலாண்டு அரையாண்டு தேர்தல். நீங்க டீச்சர் தமிழ் ஆசிரியர்ன்றதுனால சொல்றேன், ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு மாணவன் இதுவாயிடுவான்னு எப்படி நீங்க சொல்லிட முடியும்? தேர்வுக்கு பிறகு நீங்க மக்கள் மார்க் போட போறாங்க, அந்த மதிப்பெண் பெறுறது எவ்வளவுன்றத பாருங்க. நாங்க சொல்றோம், நாங்கள் மக்களுடைய மனநிலையை நன்கு அறிந்தவர்களு. மக்கள் எந்த மக்களும் இந்த திமுக விடியா திமுக ஆட்சியில நன்றாகவே இல்லை. அவர் மக்கள் திமுக மீது எதிர்ப்பலையில இருக்கிறாங்க. எங்களுக்கும் அவர்களுக்கும் அண்ணன் சொன்னாரு 21 தேர்தல் பாத்துனா 2021 எங்களுக்கு அவர்களுக்கு உள்ள 10 ஆண்டு கால எங்களுடைய ஆட்சி, அதுவும் புரட்சி தலைவர் இதே அம்மாவை நாங்கள் பறிகொடுத்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்கும் போது எங்களுக்கு அவர்களுக்கு இருந்தது வெறும் 3% வாக்குகள் தான். அப்படிதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக. அதே போல பலம்பொருந்திய பிரதான எதிர்கட்சியா நாங்க ஆனோம். அதனால வேண்டி நாங்கள் தோல்வி அடையவில்லை, நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அந்த வெற்றியை 2026 மகத்தான வெற்றியா அது வெற்றி பெறும், தனி மெஜாரிட்டியோட அதிமுக ஆட்சி அமைக்கும். அதெல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்பீர்கள். சரிங்க சார், ஓகே. காத்திருங்கள்னு சொன்னது அவருக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான் அப்படின்னு சேர்த்து சொல்லி இருக்கிறீங்க நீங்க. நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது சார் சொன்ன ஒரு உதாரணத்துல இருந்தே ஒரு மாணவன் தொடர்ச்சியாக அனைத்து தேர்வுகளிலும் தோல்வி அடைந்து கொண்டே வந்தால் கூட அந்த வருடத்தின் நிறைவுல நடக்கிற அந்த பொது தேர்வில் ஒரு மிராக்கிள் நடந்து அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் விஜயகுமார் சார். நீங்க சொல்லுங்க, அதாவது தனிப்பட்ட காரணத்திற்காக இபிஎஸ் அவர்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்களையும் ஒருங்கிணைக்காமல் சில பேரை நான் விலகி போகவில்லை, நான் விலக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் என்ன? ஆட்சி தான் கண்ணில் இருந்தா எல்லாரையும் அரவணைக்கிற தந்திரம் வேண்டுமா வேண்டாமா? இந்த இடத்துலதான் எடப்பாடியார் அவர்கள் ஏன் இவ்வளவு ரொம்ப அடமண்டா இருக்காருன்னு தெரியல. என்ன ஒரு காரணம்னா, இப்போ அவங்க பழைய மாதிரி அதிமுக மாதிரி ஒரு பலம் பொருந்திய கட்சியா இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு அது பலம் இழந்திருக்கு, இல்ல சறுக்கல்ல இருக்குங்கிறது யாரா இருந்தாலுமே அதை பார்க்கும் போதே எல்லாத்துக்குமே அப்பட்டமா தெரியுது. ஆனா இது 2024 எம்பி தேர்தலினுடைய வாக்கை மட்டும் வச்சு நம்ம சொல்லணுமான்னு பார்க்க போகும்போது அப்படி இருக்கு. 2019 இதை விடவே கம்மியா வாக்கு வாங்கியிருந்தாங்க அதிமுக. அதாவது வெறும் 83 லட்சம் வாக்கு தான் 2019 எம்பியில வாங்கினாங்க தேர்தல். அதே 2021 வரும்போது 1,54 லட்சம் வாங்குறாங்க. சற்று ஏறக்கூடிய 70 லட்சம் வாக்குகள், 14% 2019 இருந்து 21 கூடுதலா வாங்குறாங்க. ஆனா அப்படி வாங்க போற காலகட்டத்துல அவங்களுக்கு கூட்டணியில பாரதிய ஜனதா இருந்தாங்க, அதோட ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி 24 இன்னைக்கு 89 லட்சமா இருக்கிறது திருப்பி இந்த மாதிரி ஒரு 1.5 கோடி தாண்டுமா, 1,60,00,000 தாண்டுமாக போது இன்னைக்கு அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எடப்பாடியார் அவர்களுக்கு 2024 கூட்டணிக்கு போறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு விஜயகுமார் அவர்கள் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் இன்னைக்கு பரீட்சையில நாங்க பரீட்சை எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாருன்றாங்க. ஆனா இருக்கக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் இந்த மாணவன் எழுதலையன்றதுதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. இப்ப எடுத்த உடனே நாங்க ஆனுவல் எக்ஸாமுக்கு போய் எழுதுவோம், பொது தேர்தலில் போட்டி போடுவோம், ஆனா இடைத்தேர்தலில் போட்டி போட மாட்டேன்னு இன்னைக்கு புதுசா இருக்கக்கூடிய கட்சியை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு விஜய் இந்த மாதிரி சொன்னாருன்னா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீண்ட நடிக பாரம்பரியம் இருக்கக்கூடிய அதிமுக நாங்க இந்த காலாண்டு தேர்வையோ அரையாண்டு தேர்வையோ எடுக்க மாட்டோம், நாங்க நேரா முழாண்டு தேர்வுக்கு போறோம் போது அந்த முழாண்டு தேர்வுக்கு உண்டான அத்தனை தயாரிப்பும் எந்த விதத்துல நடக்குதுங்கிறது நம்மளால யூகிக்க முடியல. வெளிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கும் அவங்களுடைய கட்சியை ஒன்றிணைக்காம இருக்காங்க. ஏன்னா அவங்க நம்மளால விலக்கப்பட்டவர்கள் திருப்பி உள்ளார வந்தா தனக்கு அதனால பாதிப்பு ஏற்படும்னு அவர் நினைக்கலாம். அதுல மாற்று கருத்து இல்ல தனக்கு பாதிப்புனா அப்ப சுயநலமா தனக்கு ஏற்படுகிற பாதிப்பை நினைத்து ஆட்சியை பிடிக்கணும்ன்ற எண்ணம் இல்லைன்றீங்களா? அவரு சுயநலமா அவருக்கு ஆட்சிங்கிறத விட அவரு கட்சி சார்புல கூட அவர் யோசிச்சிருக்கலாம். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி விலக்கப்பட்டவங்க தீர்ந்து உள்ளார வரும்போது கட்சிக்கு ஏதாவது குந்தகம் வந்துருமா அப்படின்னு யோசிக்கலாம். இல்ல தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு குந்தகம் வந்துருமான்னு 2 விதத்திலையும் அவர் பார்த்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு 2026 ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் அதிமுக இருக்கும்போது எப்பேற்பட்ட ஆட்களா இருந்தாலும் அவங்களை அரவணைச்சு உள்ளார கூப்பிட்டு
அவங்கள வந்து ஏதாவது ஒரு பதவி கொடுத்து, ஏன்னா நீங்க ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருக்கீங்க, ஒரு சாதாரண பதவி கொடுக்கும்போது உங்களுடைய பவரை வந்து அவங்க இப்ப புதுசா உள்ள வந்தாங்கன்னா அவங்க ஓவர் ரூல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து நீங்க வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு தொண்டனுக்காகட்டும் இல்ல பொதுமக்களுக்கும் பரவாயில்லப்பா அதிமுக வந்து திடகாத்திரமா ஆயிடுச்சுப்பா, பழைய மாதிரி ஒண்ணு சேர்ந்துட்டாங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ கொடுக்க வேண்டியது வந்து ஒரு இல்ல பழைய மாதிரி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இன்னும் பலமடைய போகுது அப்படின்னு நீங்க சொன்ன உடனே விஜயகுமார் குறுக்கிட்டு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைத்தியநாதன் சார், இன்னொரு கூட்டணி ரூட்டை மாற்றுகிறாரா பழனிசாமி அப்படின்னு, தேமுதிகவிற்கு நாங்க வந்து ராஜ்யசபா சீட்டை தரதா சொல்லவே இல்லை அப்படின்னு, இது ஒரு வியூகமாக இருக்குமோ? அவங்களோட கூட்டணி கட்சிகள் யார் தான் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க, யாரை வைத்தால் நாம் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற வியூகம் புரிந்து பேசுகிறாரா இல்ல புரியாமல் பேசுகிறாரா? எதுவும் புரியாதனால தான் 6 மாதத்திற்கு பிறகு நிலைமை எப்படி சரியாகுமோ அதற்கேத்தாப்புல ரூட்டை மாத்திக்கலாம்னு நினைக்கிறாரு. 6 மாதம் டெய்ல் எண்டுக்கு திமுக ஆட்சி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி சொல்லுவார். ஏன்னா இப்போ கொடநாடு கேஸு படம் எடுத்து ஆடுது, இப்போ தான் வேகம் எடுக்குது. இந்த நேரத்தில் போய் இப்போ சொன்னால் பிஜேபியோட கூட்டணின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா திமுக? இப்போ அது கொஞ்சம் நெருக்கமாக வேலுமணி அண்ணன் கல்யாணத்துக்கு இல்லை இந்த யோகாயத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த வேக வேகமாக 4 நோட்டீஸு 4 பேரை சம்மன் கொடுத்து வர வைக்கிறாங்க. அதனால் ஒரு 6 மாதம் தள்ளி போட்டு அப்புறம் சொல்கிறோம் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்கிறாரு. பிஜேபியோட கூட்டணி கிடையாது, ஒட்டோ வரோ இல்லைன்னு இப்போ சொல்கிறாரா? கடந்த 2-3 மாதமாக நீங்கள் சொல்கிறாரா எடப்பாடி? முதல்ல ஏன் சொல்றீங்க நீங்க? நான் தான் சொல்றேன், ஏற்கனவே மாறி முடிஞ்சு எல்லாம் போயிடுச்சிங்க. பிஜேபியோட 100% 2026 கூட்டணி உறுதி. இப்போ பிரச்சனையே இங்கே அங்கே தான். இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல தான், நிறைய சொல்கிற இடத்துல தான் பிரச்சனையே. என்ன வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்க சொல்லி எடப்பாடி வந்து வலியுறுத்துறாரு பிஜேபியை. பிஜேபி வெற்றி பெறட்டும், அப்போ பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் யாருன்றது தான் பிரச்சனை. ஆல்மோஸ்ட் கூட்டணி படுத்திட்டாங்க, உறுதியாகிடுச்சு. நீங்கள் நேற்று வேலுமணி அண்ணன் கல்யாணத்தில் அண்ணாமலை மேலே அவ்வளோ கோபமாக இருந்தாங்க எல்லாரும். ஆனால் நேற்று எல்லாரும் அவர் வரும்போது ஓடி போய் வணக்கம், சீனியர் லீடர்லாம் அண்ணாமலைக்கு போய் வணக்க வைக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. நேற்று பார்த்தோம் அந்த கண்குள்ளா காட்சியை கோயம்புத்தூரில். பார்த்தோமா இல்லையா? எங்கள் அம்மாவை திட்டாங்க, எங்கள் அப்பா எம்ஜிஆர் திட்டாரு, எங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மாவை திட்டாருன்னு இவ்வளோ ஒன்றும் திரும்பி நின்று. தேர்தல் வர வர இன்னும் நிறைய காட்சிகள் இந்த மாதிரி அரங்கேறிட்டு இல்லை, அது எதுக்கு நம்ம எதுவும் டிசைட் பண்ண இல்லை, நான் அதை வச்சுலாம் சொல்ல வரல. உங்களுக்கு பிஜேபி விட்ட வேறு வழி இருக்கா? திமுக வந்து கூட்டணி வந்து ஒருத்தர் இப்போ கடந்த இந்த 5ஆம் தேதியோ இதில் நடந்ததில் கூட சொல்கிறாங்க, நான் தேமுதிக கூட திமுக கூட போகாமே தவிர அதிமுக நம்பி வராது. அண்ணன் எடப்பாடி இப்போ எழுதி தரேன், அண்ணன் எடப்பாடி எத்தனை சூட்கேஸ் கொடுத்தாலும் அந்த அம்மா வாங்காது. இந்த முறை திமுக ஜெயிக்கிற குதிரையில் தான் பந்தயம் கட்டுவாங்க. நொண்டி குதிரை மேலே யாருன்னா பந்தயம் கட்டுவாங்களா? அதிமுக எடப்பாடி இருக்கிற தலைமையில் அதிமுக வந்து ஒரு நொண்டி குதிரை. இந்த குதிரையை நம்பி யாரும், கிருஷ்ணசாமி கூட இந்த வாட்டி வரமாட்டார். அவர் கூட பிஜேபியோடு தான் இருப்பார். இவரோட அந்த எஸ்டிபிஐ கட்சி இருக்கு இல்லையா, ஒரே ஒரு எஸ்டிபிஐ கட்சி அமமுகவோட எங்களோட கூட்டணியில் இருந்தாங்க அப்போது 2021 தேர்தலில். அந்த கட்சி கூட வரமாட்டேன்னு இருக்குது. இவர் யார் வேறு என்ன சொல்ல முடியும் அவர் அதில்? இது இப்பயே கையை வச்சுட்டாருன்னு வச்சுங்க, 6 மாதம் ஒரு 6 மாதம் நம்ம இந்த பொதுச்சாளரை பற்றி தள்ளின்னு போகலாம், உருட்டின்னு போகலான்ற முடிவுக்கு வந்துட்டார் எடப்பாடி அண்ணன். நான் என்ன கேட்குறேன், தேனியில் போய் அண்ணன் எடப்பாடி என்ன பேசினார்? அவர் நான் எவ்வளோ வலியுறுத்தணும், யாரா ஓபிஎஸ்ஸை இருக்கணும், நீங்கள் இருங்கண்ணா எவ்வளோ சொன்னோம், கேட்கலன்னாரு. கரெக்டு, அன்றைக்கி கேட்கல, யாரோ ஆட்டி வச்சாங்க கேட்கலன்னு வச்சிங்களேன். ஆனால் இன்றைக்கி கேட்குறாருல, எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் நான் வரேன்ட்டு, இன்றைக்கி சேர்த்துக்க வேண்டியது. இன்றைக்கி என்ன தடுக்குது? அன்றைக்கி நான் சொன்னப்போ கேட்கல, அதனால துரோகம் நடந்தது, அதனால ஆட்சியை பறி கொடுத்தோம். எங்கே துரோகம் நடந்தது? நீங்கள் ஆட்சி உங்கள் 2021 மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து லீலா பேலஸ் ஹோட்டலில் தங்கி 9 மணிக்கு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ண பேச்சுவார்த்தை விடிய 4:30 மணி வரைக்கும் நடந்தது. சேர்த்துக்குங்க, உங்களுக்கு பலம் இல்லாத பாருங்கள், ரிப்போர்ட்டை காமிக்கிறாரு, தனித்தனினா தோற்றுருவீங்கன்னு. அட்லீஸ்ட் டிடிவி தினகரனையாவது சேருங்க, சசிகலாமா சேர்க்கலாம் பரவாயில்ல, நீங்கள் ஓபிஎஸ் கூட இருந்தாலும் அவரும் சேர்த்துக்கணும். தினகரன் நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா எச்ராஜா மூத்த பாரதிய ஜனதா தலைவர் சொன்ன மாதிரி 39 தொகுதி ஈஸியாக வெற்றி பெற்றுவீங்க, மீண்டும் நீங்கள் முதல்வராக வந்திருப்பீங்களே, மீண்டும் திமுக காணாமல் போயிருக்குமே, 15 ஆண்டு காலம் அதிமுக தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்குமே. யாரோட தப்பு, யாரோட ஆலோசனை? இந்த இயக்கம் வீழ்ச்சிக்கு யார் காரணம்? சரி, அதெல்லாம் தப்பு, ரெட்டை தலைமை இருந்தது, அதனால் மக்கள் ஏற்றுக்கல. நீங்கள் ஒற்றை தலைமைன்னு சொல்லி அண்ணன் எடப்பாடியார் ஒற்றை தலைமை அண்ணான்னு சொல்லி அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல் ஜெயிச்சிங்க?
அது வரைக்கும் தேர்தலில் போட்டிட்டீங்க 2 அதுக்கப்புறம் தேர்தலே புறக்கணிச்ச இல்ல இந்த கேள்விக்கு வந்து விஜயகுமார் அவர்கள் விஜயகுமார் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல எந்த அதனால கேள்வியும் இப்ராஹிம் சார் கிட்ட இல்ல அவரால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன சார் ஸ்ட்ரைட்டா பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் இல்ல, சொன்னதுக்கு நான் அப்புறம் என்ன திரும்ப கேக்குறேன், திரும்ப நீங்க view- ஃபெயில் ஆனத பத்தி இல்ல, பேசிட்டு இருக்கீங்க. இந்த நீட் தேர்வுக்கு ரகசியம் இருக்குதுன்ற மாதிரி இவர் என்கிட்ட கூட்டணி ரகசியம் இருக்குது, கூட்டணி திமுக அப்படி தான் ஆட்சிக்கு வரதுமே என்ன சொன்னாங்க, எங்கள் கிட்ட நீட் தேர்வு நாங்கள் வந்தால் 3 மாதத்தில் நீட் தேர்வு வரும்னு சொன்னாங்க. இந்த 4 வருஷம் முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு நீட் தேர்வு வந்த பாடியில். அதே மாதிரி 6 மாதம் கழிச்சுல எந்த கட்சி தலைவரும் உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள். திமுக இருக்கிற கூட்டணிகள் யாருன்னா வரமாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி எதுவும் உங்களை வராது. உங்களை வச்சு தெரிஞ்சவங்க யாரும் வரமாட்டாங்க. தெரியாதவங்க யார் வருவான்? இல்ல தெரிஞ்ச இப்ராஹிம் சார் கிட்டே கேட்கலாம். சார் நொண்டி குதிரை மேல யாரு வந்து பெட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. அடுத்து இப்போ நேத்து இந்த கல்யாணத்துல அண்ணாமலை அவர்கள் வரும்பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அதிமுக கட்சி தலைவர்கள்லாம் மூத்த கொடுத்தாங்க. தலைவர்கள் எல்லாம் நத்த விஸ்வநாதன் பாருங்க அவ்வளவு சீனியர்ஸ் எல்லாம் ஓடி வந்து வணக்கம் வைக்கிறாங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய புகழ் வந்து தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க பரவிட்டு இருக்கிறதுனாலயா இல்ல அதிமுகவும் பிஜேபியும் எப்படியும் கூட்டணியில் தான் வரப்போகிறது, இப்பவே நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம்னா? இல்லை, இது மாதிரி பேசுவது ஒரு அநாகரிகமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வது என்பதை அரசியலோடு எப்பொழுதுமே நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் இன்றைக்கு சிறப்பு தலைவராக இருக்கிற ஐயா ஜி.கே. மணி அவர்களுடைய பேரன் திருமணம் இருந்துச்சு. அதில் வந்து திமுகவுடைய தலைவர் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டார். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் கூட்டணி, அதற்காக எல்லாரும் கைகூப்பி வரவேற்றார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஜி.கே. மணி வந்து இதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தவரும் தெரியுமா அவருக்கு? அதாவது ஒன்றிய செயலாளர் திமுகவுடைய கல்யாணத்துக்கு வந்த திட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் கூட போய் சொல்லி முடிக்கிறேன். திமுகவோட கைகூலி அவர் ஜி.கே. மணி. அவர் பாமக இருந்தா கூட திமுக ஒட்டியே இருப்பார் அவர். நீங்க வேணா வேட்டூரில் கேட்டு பாருங்க ஜி.கே. மணியோட ஆர்ஜன் என்னான்ட்டு. ஜி.கே. மணி ஆரம்ப காலம் முதல் கொண்டு அண்ணன் பண்ருட்டியா அவருடைய கல்யாணத்துக்கு பண்ருட்டியார் போய் கல்யாணத்துக்கு திமுக கலைஞர்கிட்ட போக்குவரத்து மந்திரி அந்த பண்ருட்டியாருக்கு தெரியாது. ஒரு உதாரணத்திற்கு சொன்னா அவரையுமே கொச்சைப்படுத்துறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதாவது டெல்லி அவருக்கும் அவரு ஐயா ஜி.கே. மணிக்கும் ஏதோ தனிப்பட்ட எங்களை பொறுத்தவரை நாங்க என்ன பார்வை பார்க்கிறோம்னா, அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்ப நீங்க டெல்லியில கூட எடுத்துக்கங்க, ஒரு காங்கிரஸ் பிரமுகருடைய திருமணம் இருந்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியோ எம்எல்ஏவோ அழைப்பு கொடுத்தா அதை போய் கலந்துக்குவாங்க, வாழ்த்துவாங்க. தமிழ்நாட்டிலும் அந்த பண்பு வந்திருக்கு. தமிழ்நாட்டிலும் அம்மா இருக்கும்போது வருமா, அம்மா இருக்கும்போது இது நடக்குமா? இன்றைய அம்மாவோட ஆளுமை இருக்கும்போது இது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக ஊழல் கட்சி என்று விமர்சனம் பண்ண அண்ணாமலைக்கு இவங்க எல்லாம் நத்த விஸ்வநாதன் எழுந்து நின்று வணக்கம் போட்டு அவரை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லையே. அண்ணாமலையே அம்மா இருக்கும்போது இது நடக்குமா? அதாவதுங்க, வைத்தியநாதன் அவர்கள் பேசுவது வந்து விதண்டாவாதம், நான் பேசுவது வந்து யதார்த்தத்தை பேசுறேன். பொதுவாகவே ஒரு திருமணம் என்றால் அந்த திருமணத்துல அந்த கலாச்சாரம் பேச விட சொல்லுங்க. என்னங்க அவரு என்ன நினைக்கிறாரு அதையே நான் பேசணும்னு நினைச்சா அது முடியுமா? இல்லைன்னா அவரே இன்னொரு 10 நிமிஷம் பேசிட்டு பிறகு கூட நான் பேசுறேன். ஒரு அவை நாகரிகத்தை அவர் புரிஞ்சுக்கணும். அதாவது தமிழகத்தில் ஒரு பண்பு இருக்கு. எவ்வளவுதான் விரோதியாக இருந்தாலும் எங்க வீட்டுல திருமணம் நடக்குது, நாங்க வந்து உங்க வீட்டுல அந்த அழைப்பு இதில் கொடுத்தா கண்டிப்பா வந்து கலந்துக்குவாங்க. அந்த விரோதத்தை கூட பெருசா பாராட்ட மாட்டாங்க. அப்படின்னும் பொழுது இன்றைக்கு கட்சி என்பது அது நிலையாக இவரோடு தான் கூட்டணி அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்துல திமுகவோடும் கூட்டணி அமைத்திருக்கிறது. கடந்த தேர்தலில் அண்ணா திமுகவோடும் கூட்டணி அமைத்திருக்கிறது. அப்ப தேர்தல் அரசியலை பொறுத்தவரை அன்றைய காலச்சூழல்ல மக்களிடத்தில் இருக்கிற எதிர்ப்பு, அதே போன்று மக்கள் நலன் காப்பதற்காக யாரோடு கூட்டணி சேர வேண்டும், வெற்றி வாய்ப்புக்கான அளவுகோல் என்ன, இதெல்லாம் யோசிச்சு சேர்ப்பார்களே தவிர அது அரசியலுக்கான முடிவா இருக்கும். ஆனா ஒரு திருமணம் போன்ற ஒரு நல்ல விஷயங்கள்ல எல்லோரும் வந்து கலந்துக்குவாங்க. அதே திருமணத்துல அதிமுக நடத்திய அதே நடத்திய திருமணத்துல பேச விட சொல்லுங்க. அவர் என்ன உங்க நேரத்துல பேசுங்க. பொதுச் செயலாளர் அதாவது அது அவரு வந்து அவர் நேரத்துல பேசி இருக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பொதுவான திருமண விஷயத்துல எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும்
எங்களுடைய மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கும் முன்னாள் கவர்னராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய தகப்பனாக யார் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ தகப்பனாக இருக்கிறாரோ அவர் போய் அழைப்புதல் கொடுக்கிறார், அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அப்படி திருமணத்திற்கு வரும்போது அவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்லாம் வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறாங்க, கும்பிட்டு வரவேற்கிறாங்கன்னா அது தமிழர்களின் பண்பு தானே. ஒருவருடைய வீடு தேடி வரும்பொழுது வேண்டிய ஒரு தமிழக பண்பு வந்து அதை வந்து நீங்க அரசியலாகவோ அதை கொச்சைப்படுத்தி பார்ப்பது, உள்நோக்கமாக பார்ப்பது என்பது அது அருவருக்கத்தக்கதா பார்க்கிற நம்பர் 1. 2வது, அதிமுக ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு, நொண்டு குதிரையா போயிருச்சு, அது இனிமே வீழ்ந்து போயிடும் என்பதெல்லாம் நான் மாற்று கருத்தில் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கும் கூட அவர்கள் கடுமையான போட்டி இருந்து அவர்கள் போட்டியிடும் பொழுது 21% வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ தலைமையில் ஒரு 18.5% வாக்கு வங்கி வச்சிருக்கு. இது ரெண்டை இணைத்தால் கூட இன்றைக்கு 40% இருக்கிறது. இயல்பா உங்களுக்கு தெரியும், வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணின்னு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அந்த கூட்டணிக்கு பொதுவான தமிழகத்தின் மக்கள் வாக்களிப்பார்கள். அப்ப வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக வரக்கூடிய காலங்களில் அதிமுக பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி அமையுமேயானால் நிச்சயமாக மக்கள் என்ன பார்ப்பாங்க, திமுக வேண்டாம் முடிவு பண்ண ஒரு பலமான கூட்டணி எது, அதிமுகவும் பாஜகவும் இருக்கிற என்டிஏ தலைமையிலான கூட்டணி, அதற்கு வாக்களிப்போம் என்று சொல்லி வாக்களித்தால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். இது வந்து இயல்பாகவே நம்ம பேசுறோம். இப்ப இந்த இடத்துல தாவேகா எங்க இருக்கும், சீமான் எங்க இருப்பார் என்பது மக்களுக்கு தெரியும். ஏன்னா கடந்த காலத்துல இதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. ஆனாலும் கூட மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா வெற்றி பெறக்கூடிய கூட்டணி எது, அதுக்கு வாக்களிக்கணும் முடிவு பண்ணாங்க. அப்படித்தான் வரக்கூடிய 2026 தேர்தலிலும் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி என்று என்டிஏ தலைமையில் அறிவித்தார்கள் என்றால் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கருத்து மக்களிடத்திலும் இருக்கிறது என்பது ஆட்சியை பிடிக்கும்ன்ற இடத்துல அங்க வர்றதுதான் அந்த ஸ்கேப் கோட் ரீசன். என்னன்னா அப்ப சிஎம் போஸ்ட் யாருக்கு, ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்தால் தமிழக வெற்றி கழக தலைவருக்குத்தான் அந்த முதல்வர் பதவின்றதுனாலதான் அதிமுகவை அவர்கள் ஏற்கவில்லை அப்படிங்கறதுல தாவேக்காவே கிடையாதுங்க. அதிமுக தாவேக்காவோடு கூட்டணி என்பது சாத்தியம் இல்லை என்பது நிதர்சன உண்மை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் இப்பொழுது நடிகர்ல இருந்து அரசியல் கட்சி தலைவரா வந்த பிறகு தான் முதல்வன் எல்லா இடத்திலையும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு நான் முதலமைச்சர் கிடையாது, ஐயா இபிஎஸ் தான் முதலமைச்சர், நாங்க அவருக்கு பின்னால நிக்கிறோம் அப்படின்னா அவரை ஆதரிக்கிற, அவரை ஓஹோன்னு நினைத்து போற்றுகிற அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கும். 2வது, அதிமுக கூட்டணியிலே அவர்கள் இணைந்தால் கூட அவர்கள் தேர்தல் அரசியல்ல எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி பெற்று இருக்கிறார்கள் என்று தெரியாது. அப்ப வெறும் ஒரு மாசு ஊடக விளம்பரத்தை வைத்துக் கொண்டு மட்டும் ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துரும் சொல்ல முடியாது. அப்ப அதிமுக கொடுக்கிற தொகுதிகளை வந்து அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பதெல்லாம் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஆனா 2021 பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைத்திருக்கிறது. அதே போன்று தேர்தலை சந்தித்திருக்கிறோம், கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த கூட்டணியினுடைய அளவில் நாங்கள் கேட்ட அதிகார இடத்தை கொடுக்கல. அதனாலதான் நாங்கள் வந்து தனித்துவமாக நின்றோம், எல்லா இடங்களிலும் கணிசமான வாக்குகளை பெற்றோம். கடந்த காலத்தில் இந்த தாமரையை பொறுத்த வரைக்கும் நோட்டாவுக்கு கீழே என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தனிப்பெரும் கட்சியாக 11%. அதாவது அதிமுக ஏன் தாவேகா கூட ஜாயின் பண்ணாதுன்னு சொன்னாங்கன்னா சிஎம் போஸ்ட் கிடையாதுன்னு. ஆனா பிஜேபி கிட்ட வரும்போது அதே ஒரு தடை அவங்களுக்கு வராதா? எங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கருத்தை சொல்லுறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும், தமிழக மக்களை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எங்களுடைய தேசிய தலைமை அதற்கான முடிவுகளை எடுக்கும். உதாரணத்திற்கு சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சி 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த பொழுது கூட அன்றைக்கு ஷிண்டே அவர்களை முதல்வராக ஆக்கியது. எதற்காக ஆக்கியது? மகாராஷ்டிரா மண்ணில் மிகப்பெரிய ஒரு கொடுமை நிகழ்த்தி கொண்டிருந்தது இந்த காங்கிரஸ் கூட்டணி. அப்படிப்பட்ட அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால், ஆட்சி கட்டிலில் நியாயத்தை நிலைபெற செய்ய வேண்டும் என்றால், நாங்க பெரும்பான்மையா இருந்தா கூட
25 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் ஷிண்டே அவர்களை முதலமைச்சராக வைத்து அழகு பார்த்தோம். அது மாதிரி தமிழகத்தில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்காத மாற்று கருத்தில் அது எங்களுடைய தேசிய தலைமை முடிவெடுக்கும். எங்களை பொறுத்தவரை யார் முதல்வர் என்பது பேச்சே கிடையாது. திமுகவை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் இங்க சரியான கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, இந்த மக்களின் நலன் பயக்கக்கூடிய கூட்டணி, மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்று சேர்ந்து மக்கள் நல திட்டங்களை இலகுவாக கொண்டு போகக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் தேசியத்தை ஒவ்வொரு முறையும் மத்திய அரசை குறை கூறி மத்திய அரசின் திட்டங்களை இங்க கொண்டு வராம இருக்கிற இந்த திமுக ஆட்சி ஒழிக்க வேண்டும் என்றால் நியாயத்தின் பக்கம் மக்கள் ஒன்று சேருவாங்க. சார் வைத்தியநாதன் குறுக்கிட்டு பேச விரும்புனீங்க, அந்த பாயிண்ட மட்டும் சொல்லிடுங்க, நான் மற்ற இருவரிடம் கருத்து கேட்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலமும் பிஜேபி தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி கிடையாது. சரிங்க சார், அது நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அது அம்மா இருந்த காலத்துமாலும் சரி, அதே மாதிரி திமுகவோட இருக்கும்போது இங்கே வந்து தலைமை திராவிட மாடல் கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தலைமை இங்கே வந்து அண்ணா திமுகவோ திமுகவோ இவங்க தலைமைங்கிறது தான் பிஜேபி இருக்குமே தவிர அதிமுக போய் பிஜேபி தலைமை ஏற்றுக்கிறதுலாம் வந்து இங்கே சாத்தியம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ தலைமையில எல்லா இடங்களிலும் இருக்கும் பொழுது இங்கே என்டிஏ தலைமையை இங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா இபிஎஸ் அவர்கள் தான் தலைமை தாங்கினார்கள். அதை நாங்க ஏற்றுக்கொண்டோம். சரிங்க சார். விஜயகுமார் சார், உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வைத்தியநாதன் அவர்கள் வந்து சொன்னாரு, எஸ்பி அண்ணன் வேலுமணி வீட்டு திருமணத்துல வந்துட்டு ஐயா எடப்பாடியார் கலந்துக்கலன்ட்டு. அதாவது வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குங்க, வரவேற்பு நிகழ்ச்சிக்குள்ள அவர் கலந்து கொள்வாரு. அன்று திருமண நிகழ்ச்சிக்கு வேற ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பொதுக்கூட்டம், தேனி பொதுக்கூட்டம் எல்லாம் இருக்கவே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாம வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறாரு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, திருமண நிகழ்ச்சிக்கு அண்ணன் வேலூர் இப்ராஹிம் சொன்ன மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சின்றது எல்லோரும் வருவார்கள், இரண்டு பேரும் கருத்துக்கள் வந்து ஒத்து போறாங்க. அதுக்காக வேண்டிய அவர் ஒருத்தர் வராருன்னா நம்மளுடைய தமிழருடைய பண்பாடே வரவேற்பதுதான். அதனால அவர் திருமணத்துக்கு வரவேற்கிறாங்க, மரியாதை செய்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை. அதுல அரசியல் ஆதாயம் பூச்சியோ அரசியல் சாயம் பூச்சுவதோ தவறுன்றது சொல்றேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். அதாவது இப்போ இப்ராஹிம் சாரன் சொன்னாரு, வருகின்ற தேர்தலில் அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, தலைமை சொல்லும் நேரத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க, கூட்டணி பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் என்ன கருத்து சொல்கிறாரோ அதே கருத்து தான் கடவுடி தொண்டனாகிய என்னுடைய கருத்து. இல்ல, அந்த கருத்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய கருத்தா அமையுமா? நிச்சயம் ஆட்சி நாங்க தாங்க பிடிப்போம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல, எந்த வியூகத்தின் அடிப்படையில் இவ்வளவு பெரிய நம்பிக்கையை சொல்றீங்கன்னா, திமுகவுடைய எதிர்ப்பு அலை மக்கள் இது வீசுது. திமுகவோட எதிர்ப்பு அலை ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், அந்த அலை உங்களுக்கு ஆதரவு அலையா மாறுறதுக்கு உங்ககிட்ட எந்த வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கு? திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் ஒவ்வொரு வாக்கும் சிந்தாமல் சிதறாமல் அதிமுக கூட்டணி வெற்றி பெற போகிறது. இதுதான் இல்ல, கூட்டணி வெற்றி பெற போகிறது. அந்த கூட்டணி யாருன்றத 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. பிப்ரவரி மாதம் தான் கூட்டணி சம்பந்தமாகவே பேசப்படும். இப்ப அவரவர்கள் மக்களுடைய சந்திப்பு இதுதானே தேவை. கூட்டணி தொடர்ந்து சொல்லிட்டாங்களே. நந்தகுமார் சார், அதாவது அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு விஜயகுமார் சார் வந்து சொன்னார். எந்த கூட்டணி எந்த மாதிரியான வியூகம் அமைத்தால் அது ஆட்சியை நோக்கிய பயணமாக இருக்கும்? அரசியல் விமர்சகராக உங்களுடைய கருத்து என்ன? நந்தகுமார் சார். நந்தகுமார் சார் கேக்குதுங்களா? ஃப்ரீஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சார், இப்போ இவ்ளோ நம்பிக்கையோட விஜயகுமார் அவர்கள் வந்து சொல்றாரு, அதாவது கூட்டணி எந்த நம்பிக்கையிலமா சொல்றாரு? 6 மாசத்துல நீங்க ஒரு கடைக்கோடி தொண்டனா சொல்லுங்க சார், எந்த நம்பிக்கையின் அடிப்படையில எங்க கட்சி தலைவர் ஆட்சியை பிடிக்க போறான்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லனா? இருக்கிற கூட்டணி அப்புறமா இருக்கிற கட்சி இருக்கிற பிரிஞ்சு சென்றவங்க அத்தனை பேரும் ஏன் ஒன்றிணைக்க தயங்குறீங்க? கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்போ கூட்டணி அப்புறம் ஆட்சி அப்புறம் நம்ம கட்சியை வந்து ஸ்டடி பண்ணாம நீங்க அடுத்தவங்க கட்சியில அடுத்தவங்க காலில் எவ்வளவு தூரம் நம்பி போவீங்க? அப்படி போய் தானே இன்னைக்கு ஓபிஎஸ் நடு ரோட்ல நிக்கிறாரு தமிழகத்துல. அப்ப வந்து அவரு பிஜேபி நம்பி போனதன் விளைவு தானே இன்னைக்கு நடு ரோட்ல அவரை கைட்டி விட்டு இன்னைக்கு தவறான கருத்தை பதிவு செய்யறாரு. பாரதிய ஜனதா கட்சி அவர் கூட்டணி அப்படின்றது செய்யல. ஐயா ஓபிஎஸ் அவர்களை இன்னைக்கு நாங்க மதிக்கிறோம், உயர்ந்த இடத்துல வச்சிருக்கோம். அதிமுக வழிகாட்டக்கூடிய தமிழகத்தின் தலைவர்கள் அவர் ஒருத்தரா எங்கள் நேச அதிமுக வேட்டியை கூட கட்ட முடியாம போனதுக்கு யார் காரணம்?
பிஜேபி தானே காரணம். கிடையாது. குருமூர்த்தி சார் தானே எதற்காக காரணம். நீங்க காரணம் அவருடைய கற்பிக்கிறீங்க? தனிப்பட்ட இல்ல, கருத்து இன்னைக்கு அவர் அவரால அரசியல் எடுத்து அனைத்து இந்திய நிலைப்பாடு அண்ணா திராவிட பாஜக வேட்டி கட்ட சொல்றீங்க. முடியாம காவி வேட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். இல்ல, இது தவறான அதுக்கு கருத்து. யாரு காரணம் நீங்க அதாவது சரிங்க சார், பாஜக மீது நந்தகுமார் தவறான ஒரு இணைஞ்சிட்டாரு. கருத்தை பதிவு நந்தகுமார் வைக்கிறார். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். நந்தகுமார் சார் சொல்லுங்க. கேள்வி சொல்லுங்க மேடம். சார், அதாவது கூட்டணி ஆட்சியோடு நாங்கள் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்போம்னு விஜயகுமார் அவர்கள் வந்து கருத்து வச்சுக்காரு. ஒரு அரசியல் விமர்சராக என்ன மாதிரியான ஃபார்முலா அப்ளை பண்ணா அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? கட்டாயமா 2026 பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான். இன்னைக்கு அதிமுக தனிப்பெரும்பான்மையா பெரிய பலத்தோட இல்லாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல இல்ல, கூட்டணியில பலத்தோட இருந்தாலும் இந்த 2026 தேர்தல் வந்து கூட்டணியை நோக்கி தான். கூட்டணி வந்து பலமாக இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு வெற்றியை வந்து அவங்கனால பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணி அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து நீங்க ஒரு பக்கமா நீங்க வந்து ஒருமுகப்படுத்தினீங்கன்னா தான் அந்த வெற்றி வந்து உங்களுக்கு கைகூடும். இப்ப 2026 வந்து உங்களுக்கு 5 முனை போட்டியா இருக்குது. அப்ப அதனாலதான் வந்து ஒரு பாரதிய ஜனதாவுடைய நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நின்னாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமான வாக்கு வந்து வாங்க முடியாது 2024 வாங்கின அளவுக்கு. அப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து அதிமுக கூட கூட்டணி போயாங்கிற கட்டாயம் வந்து பாரதிய ஜனதாக்கு இருக்கு. அது எந்த விதத்திலாவது நிர்பந்திச்சு அவங்க வந்து அதிமுக கூட போகணும்னு நினைப்பாங்க. சரிங்க சார், நந்தகுமார் சார், அதையொட்டி உங்களோட நிறைவான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிடுங்க. இப்ப அதிமுகவுக்கு வந்து என்னன்னா, விஜய் அவர்களை வந்து உள்ளார கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனா விஜய்க்கு வந்து இப்ராஹிமே சொன்ன மாதிரி வந்து அந்த பொருந்தா கூட்டணியா மாறிடும். ஏன்னா அவர் வந்து ஊழலை எதிர்க்கிறங்கிறாரு. அப்புறம் அதிமுக கூட போகும்போது அது ஊழல் இல்லாத கட்சியா வரும். அடுத்தது எடப்பாடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்காக வந்து விஜய் அவர்கள் வராரு. 50 வயசுல அவ்வளவு பெரிய நட்சத்திர அந்தஸ்தை விட்டு. அப்ப அடுத்த தேர்தலுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் எந்த விதமான அரசியலை வந்து அவர் பண்ண முடியும்? அடுத்தது திமுக கூடயோ அதிமுக கூடயோ கூட்டணி வைக்க எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அந்த ஒரு காரணத்தினால விஜய் வந்து ஒரு குறுகிய கால பலனா நீண்ட கால பலனான்னு பார்க்கும்போது அவருக்கு நீண்ட கால பலன் முக்கியன்றனாலதான் அதிமுக கூட எனக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டனால, அவங்க கட்சியிலிருந்து சொன்னனால இன்னைக்கு அதிமுகவுக்கும் பிஜேபியை விட்டா வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே 2024 அந்த மைனாரிட்டி ஓட்டுக்காக தான் பிஜேபி விட்டு வெளியே போனார். ஆனா அந்த மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு வந்து கன்வெர்ட் ஆகல. அப்ப இப்ப என்ன ஒரு முடிவுக்கு அவங்க முன்முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியுதுன்னா, ஓகே இன்னைக்கு மைனாரிட்டி வந்து ஒரு 18-20% தமிழ்நாட்டுல இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த வாக்கு நமக்கு வந்து கிடைச்சிடாது. இப்ப பாரதிய ஜனதாவை உள்ளார கொண்டு வரும்போது ஒரு 18% வாக்கு வங்கி இருக்கு. அப்ப மைனாரிட்டி ஓட்டு வந்து நமக்கு பாதிக்கு பாதி அப்படியே கிடைக்குதுன்னா கூட அங்கிருந்து ஒரு 8-10% தான் வரும். இங்கிருந்து ஒரு 18% கிடைக்குது. அதுதான் இப்ராஹிம் சொன்னாரு. அங்கிருந்து 20%, இங்கிருந்து ஒரு 18%, 38-40% ஒரு கணக்கு சொல்றாரு. சோ அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு கணக்கு போட்டு நகர்றாங்க. ஆனா ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு பாரதிய ஜனதாவினுடைய அவங்களுக்கே புரியாத அளவுக்கு இங்க வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்ப சட்டசபை தேர்தல்ல வந்து பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு வந்து ஒரு சுமையா மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க கூட்டு கழிச்சு பார்த்துதான் இப்ப மைனாரிட்டி வாக்கு வரலனாலும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வாக்கு வந்து நமக்கு ஒரு ஓகேவா இருக்கும். அதை வச்சு வேற ஏதாவது சில கட்சிகளை கூட்டணியை கொண்டு வர முடியுமாங்கிற அந்த ஒரு கணக்கை நோக்கி போறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாரதிய ஜனதாவை வந்து தமிழ்நாட்டுல ஏத்துக்க முடியாதவங்க, இல்ல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஆனா பாரதிய ஜனதா இருக்கனால அதிமுகவுக்கும் வாக்களிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க சீமானையோ விஜயோ அந்த இடத்துல வந்து சீர்தூக்கி பாக்குறதுக்கு ஒரு பார்வை வந்து நன்றி. நன்றி சார், நன்றி. இப்ராஹிம் சார், உங்களுடைய நிறைவான இதை நோக்கி பயணிப்பாங்க. சரிங்க சார். 2026 தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்பதில் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கொண்டே போகிறது. 3% இருந்தது. உள்ளாட்சி தேர்தலில் 8% தொட்டது. பாராளுமன்ற தேர்தலில் 11.5% தொட்டது. எங்களுடைய கூட்டணியே 18.5% வந்தது. அப்போ வரக்கூடிய தேர்தலில் இன்னும் அதிகரித்து கொண்டு தான் போகும். ஏன்னா நீங்க ஒரு தேர்தலில் குறைவாக இருந்து அடுத்த தேர்தல் அதிகம், பிறகு கம்மின்னா நீங்க சொல்ற மாதிரி இது அந்த தேர்தலுக்குள்ளது, அதனால மக்கள் அப்படி வாக்களித்தார்கள், இது இந்த தேர்தல் அதனால கம்மியா வாக்களிச்சாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் எங்களுடைய growth வந்து மெல்ல 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 ஆழமாக ஒரே லெவல்ல நாங்க அதிகரித்து கொண்டே தான் போகிறோம். எப்படி டெல்லியில் நாங்கள் ஆட்சியை பிடித்தோமோ அதே போன்று தமிழகத்தில் வரக்கூடிய ஆட்சி எங்களுடைய ஆட்சியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் அதிமுகவோடு எங்களுடைய கூட்டணி அமையுமா அமையாத என்ற ஆருடத்தை இன்றைக்கு பேசுவதை விட
2026 பிப்ரவரி மாதம் வாக்கில் எங்களுடைய தேசிய தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். சரிங்க. ஆனால் எங்களுடைய கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பல விஷயங்களில் அதிமுக ஒத்து போயிருக்கிறது. அதே போன்று ஆன்மீக நம்பிக்கையில் இன்றைக்கு நேர் எதிராக நாங்கள் திமுகவோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீக நம்பிக்கையில் அதிமுக எங்களோடு இணைந்துதான் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்க சார், நன்றி. இன்றைக்கு அவர்கள் பல்வேறு விஷயங்கள்ல ஒரு ஒத்த இசைவு கருத்துக்கு வருவார்களே ஆனால் அது தமிழக மக்களுக்கு நல்லது என்பதை ஐயா இபிஎஸ் அவர்களும் புரிந்து கொள்வார்கள். 2026 நடப்பது நல்லதாக இருக்கும். தாமரை தமிழகத்தில் மலரும் என்பதில் நாங்கள் நிச்சயமாக நன்றி நன்றி சார். விஜயகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. 2026 அதிமுக அதிக பெரும்பான்மை பெற்று தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சராக ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக தமிழகத்துக்கு வருவார். அதுல எந்தவித மாற்று கருத்துங்கள். நீங்க மக்கள் விரும்புகிற ஒரு கூட்டணி, எல்லோரும் விரும்புகிற கூட்டணி, அதிமுக வெல்ல வேண்டும் என்கின்ற உங்கள் எல்லோருடைய நினைப்பும் நிச்சயமாக நம்பிக்கையோடு உறுதியாக அது வெற்றி பெறும். நன்றி சார். நன்றி சார். வைத்தியநாதன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது அன்னைக்கு இந்த பிஜேபி தான் இந்த ஒன்றாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவறான கருத்து. இது கருத்து சொல்லணும்ன்றதுக்காக ஒரு முடியற நேரத்துக்கு ஒரு அவதூறை பரப்பக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சி உடைக்குதோ அல்லது எந்த கட்சியை சேர்க்கறது எங்க வேலை கிடையாது. நாங்க தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும், அதுதான் எங்களுடைய வேணாம்னு சொல்ல. அதுக்கோசம் ஒரு கட்சியை அது நாங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப டெல்லியில் நாங்கள் ஆட்சி அமைச்சோம், ஹரியானாவில் ஆட்சி அமைச்சோம், ராஜஸ்தான்ல 18 பாஜக ஆட்சி அமைச்சது எங்களுடைய சொந்த பலம், எங்களுடைய நீங்க என்ன பண்ணீங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க தமிழ்நாட்டை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரே வரியில நிறைவான கருத்து. அன்னைக்கு 132 சட்டமன்ற உறுப்பினர் பலத்தோட புரட்சி தலைவி தியாகத்தலைவி சின்னம்மா கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க. கவர்னர் வித்யாசாகராவை எழுந்து எங்க போனாரு? வரவே இல்லை 5 நாள் தமிழ்நாடு பக்கமே. அந்த அம்மாவை முதலமைச்சர் ஆக்க விடாம தடுத்தது யாரு? அன்னைக்கு எடப்பாடி அண்ணா, ஓபிஎஸ் அண்ணா எல்லாரும் தானே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? அப்புறம் நான் பிரிக்கலன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு கவர்னர் பெரிய சர்ச்சை நீங்க பிரிக்கணும், இன்னைக்கு நீங்க சேரணும். இது என்ன தமிழ்நாடா? இது என்னது? இது நிறைவான கருத்தை பிரிச்சது யார்? பாரதிய ஜனதா நல்லா இருந்த கட்சியை பிரிச்சது யாரு? ஹேஷ்டேக் நம்ம அப்புறமா ட்ரெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நிறைவான கருத்து பிரிச்சுட்டு இன்னைக்கு எங்க கட்சி பலமாயிடுச்சு, எங்க கட்சி பலமாச்சா வெற்றி பெற அளவுக்கு. சரிங்க சார், நன்றி சார், நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.